நரகத்தில் இடப்படும் நடனையிலோ ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோ இன்பமே என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நச்சங்கவன் குளையோர்காதில் நச்சங்கவன் குளை ஓர்காதில் கோமாக்கே நாம் எங்கும் விழாளாய் கொய்மலர் சேவடியினையே குருகினோமே இவன்தான் தர்மசேனனா? நீ செய்வது யார்? இவன்தான் தர்மசேனனா? நீ செய்வது யாது? உரைப்பீர். இக்கயவனை சுண்ணாம்பு நீற்றறையில் இட வேண்டும். அப்படியே செய்க. அரசனின் உத்தரவுப்படி நாவுக்கரசரை சுண்ணாம்பு நீற்றறையில் இடுவதற்காக காவலாளிகள் அழைத்துச் செல்கின்றனர். மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும்
சொன்ன வெந்நீரை அணிந்த சிவபெருமானின் திருவடி மகத்துவத்தால் சுண்ணாம்பு நீற்றறையில் இருந்தும் எந்த ஒரு தீங்கும் நேராது நலமுடன் இருந்தார் நாவுக்கரசர். அவர் சுண்ணாம்பு நீற்றறையில் இடப்பட்டு 7 நாட்கள் ஆனதையொட்டி சமணர்கள் அவரது நிலையை காண இதோ வருகின்றனர். தர்மசேனனை நீற்றறையில் இட்டு 7 நாட்கள் ஆகிவிட்டன. அங்கு சென்று அவன் நிலையை பார்த்து வாருங்கள். அடே, இந்நேரம் அந்த தர்மசேனன் கரைக்கு சாம்பலா இருப்பான் தானே? அடப்படா, அவன் எரிந்துதான் சாம்பலா இருப்பான். ஓஹோ, சரி வா போய் பார்ப்போம். என்ன இவன் குழு குழுன்னு தண்ணியில ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கானே? ஆமா, வா உடனே போய் சபையில் சொல்லுவோம். அப்படியா? சுண்ணாம்பு நீட்டிலிட்டும் தீங்கு எதுவும் நேராமல் தப்பித்து விட்டானா? எப்படி சாத்தியம்? இது ஒன்றும் அதிசயம் அல்ல மன்னா. முன்னால் அவன் சமண சமயத்தில் கைவரப்பெற்ற சாதகத்தால் தான் தப்பியுள்ளான். ஓஹோ, அப்படியானால் மிகவும் கடுமையான மயக்கத்தை கொடுக்கும் நஞ்சினை ஊட்டி விடுங்கள். கொடிய மனத்தினை உடைய சமணர்கள் விஷம் கலந்த பால் சோற்றை நாவுக்கரசருக்கு கொடுக்க தயார் செய்கின்றனர். நல்லாதான் ஊத்தேன். நல்லா வளர்க்கிறியே, அதான வேலையே. யாரெங்கே சொல்லுங்கள். இந்த விஷம் கலந்த பால் சோற்றை அந்த கயவனிடம் சென்று கொடுங்கள். கயவனா? அதான் அந்த தர்மசேனன். சரி, கொடுக்கிறோம். அதே போற வழியில அந்த பால் சோற்றை நீங்க தின்றாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பாலங்கிற மாதிரி இருக்கும். தனக்கு நஞ்சு கலந்த பால் சோற்றை சமணர்கள் அளித்துள்ளதை அறிந்த நாவுக்கரசர் அந்த காவலாளிகளிடம் இந்நஞ்சு தம்மை எதுவும் செய்யாது என்பதை உரைக்கிறார். காவலாளிகளே, திருநீலகண்டனான் சிவபெருமான் என் நெஞ்சில் இருக்கையில் இந்த நஞ்சும் எமக்கு அமுதமே ஆகும். இதனால் எமக்கு எந்த தீங்கும் வராது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அங்கு எழுத்து ஓதி அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண்மடிக்கு அன்பு அது ஆகும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அஞ்செழுத்து ஓதி நாடும் அரண்மடிக்கு அன்பு அது ஆகும். வஞ்சனை பால் சோறு ஆக்கி வடக்கு இலா அமணர் வழக்கு இலாமணர் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கு இலாமணர் தந்த நன்று அமுது ஆக்குவித்தார் நனிவள்ளி அடிகளாரே.
நஞ்சு கலந்த பால் சோற்றை மீண்டும் ஏதும் ஆகவில்லை என்றால் நம் சமணத்தில் அறிந்த நஞ்சு நீக்கும் மந்திரத்தால் தான் தப்பியுள்ளார். அவனை அழிக்காவிட்டால் எங்கள் உயிரும் உனது அரசாட்சியும் மடிந்துவிடும். நமது நெறியை அளித்த அவனை தண்டிக்கும் தன்மை எவ்வாறு? உன்னுடைய வெற்றி மிகும் பட்டத்து யானையை கொண்டு இடர செய்வதே இதற்கு உபாயமாகும். ஆகட்டும். சமணர்கள் இம்முறை நாவுக்கரசரை பட்டத்து யானையை கொண்டு இடரச் செய்ய முயல்கின்றனர். அப்பொழுது கஜசம்ஹார மூர்த்தியை தனது மனதில் கொண்ட நாவுக்கரசர் அஞ்சுவது ஒன்றுமில்லை, இனி அஞ்ச வருவதும் இல்லை என்று சிவபெருமானை துதித்து பாடுகிறார். திருநாவுக்கரசரின் சிவபக்தி மகிமையால் அவரை வணங்கி அச்சத்துடன் திரும்பிய யானை பாகர்களை அடர்த்தும் அலைக்கழித்தும் தாக்கியது. பாகர்கள் அவ்யானையை அடக்கி மீண்டும் நாயனார் பால் ஏவ அது பாகர்களை தூக்கிக் கொன்று சமணர்களை அழிப்பதற்கு துரத்திச் செல்கிறது. இதோ அந்த யானை அவனை மிதிக்கப் போகிறது. துளைந்தான் அவன். அந்த யானை நம்மளை பார்ப்பது போல் தெரிகிறதே. பார்ப்பதா? எனக்கு என்னவோ அந்த யானை நம்மளை நோக்கி வருவது போல் தெரிகிறதே. அடே, எங்கே நான் ஓடுகிறீர்கள்? யானையால் அழிக்கப்பட்டவர்கள் போக எஞ்சி பிழைத்த சமணர்களான வஞ்சகர்கள் தன்மானம் இழந்தவர்களாய் மயங்கியும் வருந்தியும் சிந்தை கலங்கியும் படையுடைய பல்லவ மன்னனிடத்தில் போய் புலம்பி நின்றார்கள். குருவே, குருவே, அடி கொஞ்சம் பலமோ? அரசே, தம் சமயத்தில் இருந்து கொண்டே தெரிந்த மந்திரங்களை ஓதி அந்த யானையை கொண்டே எங்களின் பெருமையை அழிய செய்தான். அத்தன்மையன் இறந்தால்தான் உனக்கு உண்டாகிய பழி நீங்கும்.
பொங்கி எழுகின்ற தீயானது அடங்கினால்தான் அதனால் உண்டாகிய புகையும் ஒளிவது போன்று உன் பழியும் தீரும். பழமையான நமது சமயத்தை அழியச் செய்து துன்பம் விளைவித்தவனை நீ செய்வது யாது? தீங்கு புரிந்த அந்த தர்மசேனனை ஒரு கல்லில் பிணைத்து கயிற்றால் இறுக்கி படகில் வைத்து ஆறாவாரம் மிக்க அலைகளை உடைய கடலில் வீசி கொன்று விடுங்கள். அப்படியே செய்யுங்கள். சமணர்கள் நாவுக்கரசரை கல்லோடு பிணைத்து கடலில் வீசுகின்றனர். நாவுக்கரசர் இறைவனின் நாமத்தை துணை கொண்டு திருப்பாதிரிப்புலியூரில் கல்மிதக்க கரை சேர்கிறார். சொற்றுனை பேதியன் சோதிவானவன் சொற்றுனை பேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தேரும்படி பொருந்த கை சொற்றுனை பேதியன் பற்றாய்
பாறை மிதக்க கரை சேர்ந்த திருநாவுக்கரசர் திருப்பாதிரிப்புலியூரிலிருந்து திருவதிகைக்கு வருகிறார். வரும் வழியில் மக்கள் அனைவரும் பூத்தூவி ஹரஹரா சிவசிவா என்று கோஷங்களை எழுப்பி அவரை வரவேற்கின்றனர். நாவுக்கரசரின் பெருமையை உணர்ந்த பல்லவ மன்னன் சமண சமயத்தை விட்டொழித்து சைவ சமயத்தை சார்கிறான். திருவதிகையிலே நாவுக்கரசரை நேரில் வந்து சந்தித்து பணிந்து நின்று இவ்வாறு உரைக்கலாகிறான். பேரின்பத்தை அறியாத சமணர்களின் மொழிகள் பொய்யென்று கண்டு கொண்டேன். தங்கள் அருளாலே மெய்யுணர்ந்தேன். இப்பொழுதே பாடலிபுத்திரத்தில் இருக்கும் சமண பள்ளிகளையும் பாடிகளையும் அழித்துக் கொண்டு வந்து திருவதிகையில் சிவபெருமானுக்கு ஆலயத்தை எழுப்புகிறேன். திருவதிகையிலிருந்து ஸ்தல யாத்திரை புறப்பட்ட திருநாவுக்கரசர் பல ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு திருத்தூங்கானை மாடத்திற்கு வருகிறார். அங்கே வீற்றிருக்கும் சிவபெருமான் திருமுன்பு வணங்கிய அவர், என் தலைவனே, புண்மை நெறியுடைய சமண சமயத்தில் ஆட்பட்டு சென்ற இந்த உடம்புடனே உயிர் வாழ்வதற்கு இசையாதவனானேன். இவ்வுயிர் இவ்வுடலின் கண் இருப்பதற்கு தேவரீருடைய லட்சணையாகிய சூலமும் இரவக்குறியும் இட்டு அருள்வீராக என்று விண்ணப்பிக்கிறார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டே. இருங்கூற்று அகல மின்னாரும் விளைச்சூலம், என் மேல் பொறி மேவு கொண்டல் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. சூழ ரிஷபக்குரியை பூதகணத்தின் மூலம் சூட்டப்பெற்ற திருநாவுக்கரசர் அங்கிருந்து பல ஸ்தலங்களை தரிசித்துவிட்டு தில்லையம்பதிக்கு வருகிறார். அங்கே எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை தரிசித்து பல பதிகங்கள் பாடி அருள்கிறார். அரியானை அந்தணதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அரியானை அந்தணதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனே
அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனே தேனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனே மற்றை கரியானே முகனே கனலை காற்றை கனி கடலை புலவரை கலந்து நின்ற பெரியார் புலவரை கலந்து நின்ற பெரியாரை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே நாள் எல்லாம் பிறவானாளே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே அன்னம் பாலிக்கும் தில்லை 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 சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் அன்னம் பாலிக்கும் தில்லை அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் பேரும் எப்பூவேதை பொன்னம் பாலிக்கும் பேரும் எப்பூவேதை எண்ணம் இன்னம் பாலிக்குமோ கண்டு இன்புற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே திருநாவுக்கரசர் திருச்சத்தி முற்றத்தை அடைந்து அங்கு எழுந்தருளியுள்ள சிவக்குழந்தீசர் என்னும் திருப்பெயருடையவரும் உமையம்மையின் உள்ளத்தில் எழுந்த அன்பால் விளக்கும் பூசையினை ஏற்றுக்கொண்டு அருள் புரிபவரும் எக்காலத்திலும் இனிமை விளங்க திகழ்பவரும் ஆகிய சிவபெருமானை துதித்து போற்றி பல்வகையான திருப்பணிகள் செய்து திருப்பதிகங்களை அருள்